இப்போ நடந்திருக்கக்கூடிய தேர்தல் அரசியல் சுனாமி இல்ல, அது சினிமா சுனாமி தான். சினிமா கவர்ச்சியை முதலீடாக்கி மக்களை மயக்கி வாக்குகளை வாங்கி இருக்கிறாங்க. இந்த கவர்ச்சியில மயங்கி மக்கள் நமக்கு ஓட்டு போட்டுட்டாங்களா? நான் என்ன சரி விடுங்க. பூத் கமிட்டி அமைச்சோம், கழக உறுப்பினர்கள் சேர்க்கை அந்த பணியை தொடங்கினோம், எஸ்ஐஆர் பணியை முடிச்சோம். அதுக்கு பிறகு இளைஞரணி மண்டல மாநாடுகள் நடத்தணும், மகளிரணி மண்டல மாநாடுகள் நடத்தணும், ஒவ்வொரு தொகுதிக்கும் பொறுப்பாளர் நியமிச்சோம். இவ்வளவு பணிகளையும் செஞ்சு ஏன் நாம் ஆட்சிக்கு வர முடியல? ஆனா எந்த பணியும் செய்யாம வாக்காளர் சந்திக்கல, வாகனம் நியமிக்கல, பூத் ஏஜென்ட் அமைக்கல, இன்னும் சொல்லணும்னா கவுண்டிங் ஏஜென்ட் கூட பல இடங்கள் நியமிக்கல. அப்படிப்பட்டவர்கள் இன்றைக்கு வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க. ஆட்சிக்கு வந்து சில வாரங்கள் கூட ஆகல. 6 மாசம் அமைதியா இருப்போம்னு சொன்னவங்களாம் 6 நாள் கூட அமைதியா இருக்க முடியல. ஆட்சிக்கு வந்து அரை மணி நேரத்திலே ஆரம்பிச்சுட்டாங்க. பாவம், ஒரு கல்யாண வீட்டுல எல்லாம் போய் புலம்பிட்டு இருக்காங்க. குழந்தைகள் புதுசா ஒரு பொம்மையை பார்த்தா அது வேணும்னு விரும்புவாங்க. ஆனா 2 நாள்ல அவங்களுக்கு அது போர் அடிச்சிடும், தூக்கி போட்டுருவாங்க. அப்படித்தான் தங்களுக்கு பிடிச்ச நடிகர் ஒருத்தர் கட்சி ஆரம்பிச்சதுனால ஒரு ஆர்வத்தில் வாக்களிச்சிருக்கிறாங்க. கொஞ்ச நாள்லயே இந்த பொம்மை மேல அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் போயிடும். நம்மள ஏளனமா பேசுறதா நினைச்சு அவங்களுக்கு ஆப்பு வச்சுக்கிறாங்க. திமுக நம்மளை தடுக்க, திமுக நம்மளை எதிர்க்க, திமுக நம்மளை அவமானப்படுத்த அத்தனையும் நமக்கு நன்மையே. மக்கள் அவங்களுக்கு ஓட்டு போட்டா அந்த மக்கள் நல்லவங்களா, அதே மக்கள் நமக்கு ஓட்டு போட்டா அந்த மக்கள் கெட்டவங்களா? தற்குறியா? இதே மக்கள் தான் இத்தனை வருஷமா உங்களுக்கு ஓட்டு போட்டுட்டு இருந்தாங்க. உங்களுக்கு மட்டும் என்ன, வேற ஏதாவது பிளானட்ல இருந்து குதிச்சு ஓட்டு போட்டு போனாங்களா? தற்குறியாமா? தற்குறி நல்லா வருது, வேணான்னு பாக்குறேன். எங்க அண்ணன் விஜயகாந்த் அண்ணன் சொல்ற மாதிரி